கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த வழக்கோட தீர்ப்பு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சாதகம். இந்த விஜய் கேட்ட அந்த ப்ரேயர் ஆன்சர். விஜய் எனக்கு சிபிஐ வேணும், எனக்கு நியாயமான முறையில் நடக்கணும். உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சுப்ரீம் கோர்ட்டு மீறி இந்தியாவில் கோர்ட்டு கிடையாது. அந்த மாதிரி சிபிஐ மாரி வேறு ஏஜென்சி கிடையாது. உங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்கல தப்பாக சொல்லலாம், இல்லைங்க அது அவங்க ஒழுங்காக பண்ணல, என்ன தான் நீங்கள் சொன்னால் கூட அதுக்கு மிஞ்சி கிடையாது. இப்போது விஜய்க்கு மீண்டும் அரசியல் வருவாரான்னா 200 மடங்கு ஜாஸ்தியாக வர போகிறான். புள்ளிப்பாய்ச்சல் பயப்படுறான். சொன்னால் நான் அடுங்குவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதோடு இல்லாமல் கூட்டணி கூடாதுங்கிற கொள்கையிலேருந்து இறங்கி வந்துட்டாராம். அது சொன்னா இந்த நடந்த பொழுது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் அத்தனை பேர் எனக்கு திட்டுவாங்கன்னு நினச்சேன். திமுக, காங்கிரஸ், விசிகாவை தவிர எதிர்பார்க்கப்பட்ட மீதி எந்த கட்சியுமே எனக்கு திட்டலிங்க. அதிமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், எல்லாரும் எனக்கு ஆதரவு கரவு தெரிவிக்கிறாங்களே தவிர என்கிட்ட ஒரு வார்த்தை என்னை மனசு கோணும்படி பேசலை. நானும் என் முடிவை மாற்றிக்கலான் இருக்கேன். கரெக்டாக டெல்லி மேலிட என்ன பண்ணது இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. பிஜேபிக்கு சொல்லிட்டோம், நமக்கு வேணுங்கிறது என்டிஏல விஜய் வரணும். உங்கள் வழியாக வந்தேன்னா எடப்பாடி வழியாக வந்தேன். நாங்கள் எடப்பாடிகிட்ட பேசியாச்சு, எடப்பாடியும் ஒத்துக்கினார். இப்போ நெட் ரிசல்ட் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக விஜய் கட்சி உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி முடிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு பேச்சுவார்த்தை லெவலில் தொடங்கியாச்சுன்னு கேள்விப்படுறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நடிகர் விஜய் அவர்கள், அதாவது இன்னைக்கு கட்சியோட தலைவராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள், அவருக்கு சிபிஐ வழக்கு கேட்டிருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள். இப்போ உச்சநீதிமன்றம் ஃபேவரபுளாக கொடுத்துருக்கு, சிபிஐ எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி போகுது? தமிழ்நாட்டில் இருந்து சிறந்த வழக்கறிஞர்கள், அகில இந்தியாவில் இருந்த சிறந்த வழக்கறிஞர்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாட்டிருக்காங்க. ரொம்ப லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான நாள், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த வழக்கு எப்படி போச்சு என்னங்கிறத பற்றி பேசுகிறத விட இந்த வழக்கோட தீர்ப்பு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சாதகம். இல்லை, விஜய் கேட்ட அந்த ப்ரேயர் ஆன்சர். விஜய் எனக்கு சிபிஐ வேணும், எனக்கு நியாயமான முறையில் நடக்கணும். அதனால் அஸ்ராகருக்கு தப்பானவர்னு நான் சொல்ல. விஜய் கேட்டது எனக்கு சிபிஐ வேணும், நியாயமான முறையில் நடக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்னா அஸ்ராகர் கமிஷன் வாண்டப் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அருணா ஜெகதீசன் கமிஷன் போகும், ஏன்னா அது தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சர், அது போகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஹைகோர்ட் மானிட்டர்ட் கமிட்டி தான் கலைக்கப்படும். அது அஸ்ராகருக்கும் இதுவரைக்கும் சமர்ப்பித்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அருணா ஜெகதீசன்டையோ சிபிஐட்டையோ யார்கிட்ட பொறுப்பாக கொடுக்கணுமோ. ஏன்னா அவர் புலி, அஸ்ராகருக்கு மாதிரி ஒரு புலி பார்க்க முடியாது. இவ்வளோ நேரம் பாதி விஷயம் வாங்கியிருப்பார், அவர் 90% வாங்கியிருப்பார். அதெல்லாம் பொறுப்பாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் விலகிடுவார். இப்போது என்ன நடக்குதுன்னா விஜய்க்கு மேலே 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 அடி மேலே அடி, அடி மேலே அடி, அடி மேலே அடி இப்போ ராகவாச்சாரி போய் வாதாடி இருக்கார் தமிழ்நாட்டிலேருந்து, மிக சிறந்த கிரிமினல் லாயர். அப்புறம் கோபால் சுப்ரமணியம், அந்த மாதிரி மிக சிறந்த லாயர்ஸ்லாம் போய் டிஎம்கேக்கு வில்சன் ஆஜராக இருக்கார், ராஜ்யசபா எம்பி, பிரில்லியன்ட் லாயர். ஸோ எல்லா மூளைகளும் டெல்லியில் சங்கமிச்சு இன்றைக்கி சங்கமிச்சு எல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணியிருக்கு. ஸோ இந்த விஜய்க்கு என்னென்னா சிபிஐ கிடைச்சது ஒரு விதத்தில் மூச்சு விடலாம். ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. சிபிஐங்கிறது ஒரு மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம். தமிழ்நாட்டில் எவ்வளோ சிபிஐ வழக்கு பார்த்துருக்கோம், ராமஜெயம் வழக்குலேருந்து எல்லா வழக்குலேருந்து பார்த்துருக்கோம். 2 நடக்க வாய்ப்பு உண்டு. சிபிஐ விரைந்து முடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்ஃபுல். ஏன்னா சிபிஐ ஓன் டைம் எடுத்துக்கும், அதுக்கு ஆள் பற்றாக்குறை. இப்போ அஸ்ராகர்னா 2-3 மாதத்தில் முடிச்சு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார்.
சிபிஐ அப்படி இல்லை. 6 மாதம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், அது டைம் லிமிட்டே கிடையாது. ஆனால் சிபிஐ மேலேயும் சில பல்வேறு புகார்கள் எழுப்பப்படுகின்றன, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புகார் எழுந்ததோ எழுந்திருக்கலையோ, சுப்ரீம் கோர்ட் தான் மிக ஹையஸ்ட் ரேங்க் கோர்ட். உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, சுப்ரீம் கோர்ட்டை மீறி இந்தியாவில் கோர்ட்டு கிடையாது. அந்த மாதிரி சிபிஐ மீறி வேறு ஏஜென்சி கிடையாது. உங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்கல, தப்பாக சொல்லலாம், இல்லைங்க அது அவங்க ஒழுங்காக பண்ணல, என்ன தான் நீங்கள் சொன்னால் கூட அதுக்கு மிஞ்சி கிடையாது. அதுதான் ஹையஸ்ட்டு. ஸோ அது ஹையஸ்ட் விஜய் கேட்டு வாங்க பார்த்துட்டாரு. சில பேர் கூட கேட்டாங்க, பிஜேபிக்கு இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா அப்படின்னு. பிஜேபிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீதிபதிகள் முடிவு பண்ணுறது கேஸோட மெரிட்டில் முடிவு பண்ணாங்களே தவிர பிஜேபிக்கு சாதகமாக போகுமா பாதகமாக போகுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தலைமை நீதிபதி இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். போன வாரம் கவாய் பேசினார் பாருங்கள், அது பிஜேபியோட கருத்துக்களுக்கு எதிரான கருத்து. ஸோ அதனால் கோர்ட்டுகள் அரசாங்கத்துக்கு எந்த விதமான அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் கிடையாது, அதுக்கான நிர்பந்தமும் கிடையாது. இந்தியாவில் ஜுடிஷியல் ஃப்ரீடம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஜட்ஜியுமே முடிவு பண்ணி சரி நியாயம் கிடைக்கணும், சிபிஐ கொடுக்கணும், கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால இது சிபிஐ கொடுக்கப்பட்டது. இது விஜய்க்கு லாபமான லாபம். சரி, இப்போ விஜய் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? சிபிஐ வந்தாச்சு, விஜய் கொஞ்சம் மூச்சு விடுவார், அப்பா கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா, கொஞ்சம் நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரலாம். சிபிஐ என்கொயரி மிக விரைவில் ஆரம்பிக்கும், துவக்கும். அது பார்த்து டீம் எல்லாம் போட்டு அதெல்லாம் அது சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அது ஓய்வு பெற்ற நீதிபதி அதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போது விஜய்க்கு மீண்டும் அரசியலில் வருவாரான்னா, நான் அவரோட நெருங்கிய தோழமையிட்ட பேசின வரைக்கும் 200 மடங்கு ஜாஸ்தியாக வர போகிறார். புள்ளிப்பாய்ச்சல் பயப்படுறார். சொன்னால் நான் அடங்குவேன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் அடங்க மாட்டேன். நான் பண்ண தப்பு என்னங்கிறத உணர்ந்துட்டேன். இனிமேல் அந்த தப்பை பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும், கட்சி பார்த்துக்கணும். அதுக்குன்னு மக்களை கண்டு பயந்துட்டு போகாமல் இருக்கிறது அதெல்லாம் தப்பு. நான் கூடிய விரைவில் கரூர் போகிறேன், ஜனங்களை பார்க்குறேன், நிவாரணம் கொடுக்குறேன், மன்னிப்பு கேட்குறேன், முடிஞ்சால் அவங்க காலில் கூட விழ தயார் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்துட்டார். ஆனால் விஜய்க்கு இந்த ஒரு பேரிடர் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு, மிகப்பெரிய பாடம். தமிழகத்தில் எந்த அரசியல்வாதியுமே கட்சி துவங்கின உடனே இந்த அளவுக்கு சோகத்தை சந்திக்கலை. பேப்டிசம் அண்டர் ஃபயர்மான், அது அவர் கரெக்டாக பொருந்தும், ஏன்னா இது கிறிஸ்டியன். பேப்டிசம் அண்டர் ஃபயர் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு விஜய் அடுத்தது என் மூவ் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்கட்டான். என்ன விஜயோட பிளான்னா, திமுகவை எப்படியா எதிர்க்கணும். ஏன்னா இதுக்கு எல்லாமே ஆதி காரணம் திமுகங்கிறது அவரோட கருத்து. திமுக தான் பிரச்சனை விளைவிச்சு இது உண்டு பண்ணிட்டு அதுக்குதுன்னு அவர் கருத்து. அவருக்கு எப்படி இன்டெலிஜென்ட் கிடச்சிது, ரிப்போர்ட் கிடச்சிது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசின வரைக்கும் திமுக எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருக்கார். அதோடு இல்லாமல் கூட்டணி கூடாதுங்கிற கொள்கையிலேருந்து இறங்கி வந்துட்டாராம். அது சொன்னான்னா, இந்த நடந்த பொழுது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் அத்தனை பேர் என்னை திட்டுவாங்கன்னு நினச்சேன். திமுக, காங்கிரஸ், விசிகாவை தவிர எதிர்பார்க்கப்பட்ட மீதி எந்த கட்சியுமே என்னை திட்டலிங்க. பாமக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், எல்லாரும் எனக்கு ஆதரவு கரவு தெரிவிக்கிறாங்களே தவிர என்கிட்ட ஒரு வார்த்தை என்னை மனசு கோணும்படி பேசலை. நானும் என் முடிவை மாற்றிக்கலான் இருக்கேன் அப்படின்னு. கரெக்டாக டெல்லி மேலிட என்ன பண்ணது, இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. பிஜேபிக்கு சொல்லிட்டோம், விஜயை உள்ளே கொண்டு வர பொறுப்பு நாங்கள் எடப்பாடிட்டு கொடுக்க போகிறோம், நீங்கள் பேசாமல் இருங்க, வாயே திறக்காதீங்க. ஏன்னா பிஜேபின்னா விஜய் கட்சிக்கு அலர்ஜி. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பாசிசம், பாயாசம், இந்த குப்பை கிப்பெல்லாம் வரும். நமக்கு வேணுங்கிறது என்டிஏல விஜய் வரணும். உங்கள் வழியாக வந்தேன்னா, எடப்பாடி வழியாக வந்தேன்னா, நாங்கள் எடப்பாடிகிட்ட பேசியாச்சு, எடப்பாடியும் ஒத்துக்கினார். எடப்பாடி வழியாக விஜய் உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்டிஏக்குள்ளே அப்படின்னு டெல்லி சொன்னோடனே இவர் நயினார் ஓகே சார், நீங்கள் நோ ப்ராப்ளம், அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். எடப்பாடியோட மூளை ஒரு 10 நாளாக 1 வாரமாக மாற்றங்கள் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜயை பற்றி புரிஞ்சு பேசுகிறது, அவர் கட்சி மீட்டிங்கில் விஜய் கொடியை வச்சுன்னு
சில பேர் சொல்கிறாங்க அது ஏடிஎம்கே காரன் தான் கொடியை வச்சு நிற்கிறான். அது எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே காரன் விஜய் கட்சி கொடியை வச்சு நிற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது எடப்பாடி தானே. மைண்டை மாற்றணும்னு எடப்பாடிக்கு தெரியாமல் விஜய் கொச்சியை கொண்டு வந்துருப்பாங்களா? இல்லை, அது அவர் செட்டப்பாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நமக்கு அந்த உள்ள இன்னர் டீட்டெயில் தெரியாது. இது என்ன ஒரு மனசில் தாவேக்காவே மனசில் வந்துடுதுன்னா, எடப்பாடி பரவாயில்லப்பா, நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நம்மளை ஆதரிக்கிறாரு, நம்ம கட்சி நம்ம மீட்டிங். இப்போது இந்த 2 பேர் 4 பேர் போலியாக தயார் செய்யப்பட்டு அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர்கள் கூட அடுத்த மீட்டிங்கில் உண்மையாக தாவாக்க சொன்ன போய் நிற்பான். அவனுக்கு இதெல்லாம் செட்டப்புன்னு தெரியாது. நம்ம நிறையா கொடி வச்சு நிற்கிறாங்களே, நம்மளும் போனால் என்ன, போய் பார்ப்போமே அப்படின்னு தோணும். அதுக்கு விஜய் எதிர்ப்பு தெரிவிப்பாருன்னா தெரிவிக்க மாட்டார். ஏன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலைமையில் அவர் இல்லை. இப்போ விஜய் சொன்னால் போதும், பட்டதெல்லாம் போதும்பா, எல்லாரையும் பகிச்சிக்க வேணாம், கொஞ்சம் ஒரு மாதிரி அடக்கி வாசிப்போம். நம்ம கட்சி ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே எடுத்த உடனே தவறி விடும்படி ஆகிப்போச்சு. கிளாஸ் எடுத்தோடனே கீழே வந்து கிளாஸ் உடஞ்சி போன மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் ஜாகிரதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நெட் ரிசல்ட் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக விஜய் கட்சியை உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி முடிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு பேச்சுவார்த்தை லெவலில் தொடங்கியாச்சின்னு கேள்விப்படுறேன். சீட் நம்பர் தான் ஒன்றும் கணக்கு வரல. பாஜக சொல்லிடுச்சான், அவங்க கேட்குற சீட் எவ்வளோ முன்ன பின்ன அதை கொடுத்துருங்க, வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் கோஹெட் முடிச்சிருங்க, எங்கிட்ட ரிசல்ட்டை மட்டும் சொன்னால் போதும்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த நம்பர் போயிட்டுருக்கு. விஜய் இந்த சுப்ரீம் கோர்ட்டு அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்காரு. இப்போ விஜய்க்கு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள நேரம் கிடச்சிருக்கு. அப்பா ஒரு பெரிய தலைவலி போச்சுப்பா அப்படின்றதுனால இனிமே இறங்கி அவரை கூட்டணி பற்றியோ வரதை பற்றியோ அதை பற்றியோ இனி வரும் நாட்களில், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, அக்டோபர் முடிஞ்சு போச்சு, நவம்பர் டிசம்பர் பார்த்தா 25 ஓவர், 26 வந்துடும், 2 மாதம் 26 வந்துடும். அப்புறம் நினச்சி பார்க்கறதுக்குள்ள தேர்தலும் வந்துடும். அதனால தான் டெல்லி அழுத்தம் கொடுத்து எடப்பாடியை எப்படியாவது விஜய் உள்ளே கூப்பிட்டு வரதுக்கான அசைன்மெண்ட், டெல்லி கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் எடப்பாடிக்கு விஜயை என்டிஏ உள்ளே கூப்பிட்டு வருது. இல்லை, இப்போ இந்த சிபிஐ கோர்ட்டே அப்லோட் கொடுத்துருக்காங்க. இப்போ திமுகவுக்கு ஒரு கலக்கம் பயங்கிறது ஒரு நேச்சராக இருக்குது தானே சார்? சரி, திமுக விஜய் என்டிஏக்குள்ளே போகிறத ஆதரிக்குமானா ஆதரிக்காது. எப்படிங்க ஒரு எதிராளி பலம் பெறுவதை எந்த கட்சி பொறுத்து இருக்கும்? திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அது எந்த மாற்றமும் இல்லை. விசிகே காங்கிரஸ் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க. அவங்க மீட்டிங் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு என்ன போட்டாலும் கடைசியில் அவங்க நினச்சது நடக்காமல் போயிடும். ஆமாம், சொல்ல போனால் அவங்க நினச்சது 4 முறை போட்டியாக வந்தால் அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகலாம். ஆமாம், இப்போது திமுகவோட கூட்டணியை ஸ்டாலின் பார்த்துப்பார். அவர் கரெக்டாக வச்சு கொஞ்சம் மேலே கீழே கொடுத்துக்கிட்டு இதை பண்ணி பார்த்துப்பார். அது இல்லாமல் 2-3 சின்ன கட்சிகளை என்டிஏலேருந்து இழுக்க பார்க்குறாரு. அது வேறு நாடு கேள்விப்பட்டிருக்கோம். என்டிஏக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் திமுகவுக்கு ஒரு காலத்தில் ஆதரவாக இருந்தவர்கள் இப்போ எதிர்க்கிறவர்கள், கொங்கு ஈஸ்வரன் அந்த மாதிரி குரூப் எல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் பெரிய கிராண்ட் அலையன்ஸாக போடணுன்னு பார்க்குறாரு. அதனால் ஸ்டாலினுக்கு விஜய் என்டிஏக்குள்ளே போனால் சிக்கல் தான். ஏன்னா ஓட் ஷேர், விஜயோட ஓட் ஷேர் எவ்வளோன்னு இது வரைக்கும் யாராலையும் கணிக்க முடியல. 15 20 ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. 5லேருந்து 20 வரைக்கும் எவ்வளோ வேணா இருக்கலாம். எவ்வளவா இருந்தால் கூட 15 பாஜக, நீ என்னதான் குறைச்சி 20 போட்டால் கூட 20 அதிமுக, இது ஒரு 10 வச்சுங்க, 30 35 40 வந்தால் போதும், அடிச்சிடலாம். ஏன்னா நம்ம எலக்ட்ரேட் நம்ம 60-50% மாரி ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு ஊர் 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 50,000 பேர் தான் ஓட்டு போடுவோம். மீதி 50,000 பேர் வேஸ்ட்டாக தான் போகும். அது எவ்வளோ என்ன பண்ண முடியல. ஆகவே இது கணக்குகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது விஜய் ஏதாவது ஒரு இறங்கி என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து ஒன்று பண்ணலாம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடலாம். நீங்கள் இஸ்லாமியர்களை தப்பாக பேசக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு நிதி ஸ்டாப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு காமன் மினிமம் அஜெண்டா. எப்படி முரசொலி மாறன் வாஜ்பாயிட்ட போட்டு திமுகவும் பாஜகவும் 99ல் ஒன்றா சேர்ந்ததோ அதே மாதிரி ஒரு காமன் மினிமம் அஜெண்டா போட்டு, ஏன்னா இது அவங்களோட ரசிகர்களையும்
கட்சிக்காரனை திருப்திப்படுத்தணும்ல. அவன் கேட்பான், என்னங்க நீங்கள் போய் பாஜகவில் போய் சேர்ந்துட்டீங்க, சேர்ந்தா என்னப்பா காமன் மினிமம் போட்டால, மோடி நம்ம சொன்ன பேச்சு கேட்பார்ல அப்படின்னு ரூட்டை மாற்றுறது. ஸோ காமன் மினிமம் அஜெண்டா போட்டு அதில் ஒரு 10 ஒரு அது பண்ண மாட்டோம், இடிக்க மாட்டோம், அது பண்ண மாட்டோம் அப்படின்னு. மோடி ஆக்சுவலாக இப்படி சொல்லாமையே மைனாரிட்டிகளுக்கு ஒன்றும் அவர் வந்து எந்த துரோகமும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மைனாரிட்டிக்கு அகேன்ஸ்டாவோ அவர் பாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு பண்ணுறது. திமுக தான் பயன்படுத்திட்டு இருக்கு, மோடி வந்தா இப்போ வரைக்கும் ஒன்றும் அப்படி நடந்த. இப்போ வந்து ட்ரிபிள் தலாக் கூட இஸ்லாமிய பெண்கள்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு, ரொம்ப வரவேற்கிறாங்க. அது அவங்க இது நம்ம உள்ளே போக தயாராக இல்லை. ஆகவே மோடியினால் சிறுபான்மையினருக்கு ஆபத்து வருமானு கேட்டிங்கன்னா அது வந்து சும்மா ஒரு மேடை பேச்சு கொண்டா பேசலாமே தவிர, மோடி நாட்டின் பிரதமர். இந்த நாட்டின் குடிமக்கள் இந்துக்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்தியா. நம்மளாம் ஒரே சகோதரர்கள், தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லாம் இந்தியர்கள். ஸோ மோடி பண்ணுற வேலைகள் எல்லாமே வந்து இந்தியர்களுக்காக தான் பண்ணுறாரே தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கோ ஜாதியினருக்கோ பண்ணுறதில்லை. ஸோ இவர் விஜய்க்கும் இதெல்லாம் எடுத்து சொன்னார்னா ஒரு விஷயங்க, திமுக போன்ற கொள்கை பிடிப்புள்ள கட்சியே பாஜகவிடம் கூட்டணி வச்சிருந்தா ரசிகர்களை மட்டுமே கொண்ட விஜய் கட்சியினர், புதிதாக தூக்கப்பட்டவர்கள், கொள்கை இன்னும் என்னங்கிறது கிளீனாக விவரமாக தெரியாது, ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், அவங்க பாஜகவோட வச்சுக்கிறதுல விஜய் கட்சியினர் யாருமே அப்ஜெக்ட் பண்ண போகிறது இல்லை. திமுகலே அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம், பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம். 99 திமுகவில் அப்ஜெக்ட் பண்ணாங்க. சீனியர் தரல கலைஞர் சொன்னாராம், சும்மாரியா மாறன் முடிவு பண்ணிட்டாரு, மாறனுக்கு தெரியாதா, அவர் தான் நம்ம டெல்லி மேன், அவர் பண்ணிட்டார், வாய் மூடு. அங்கே கலைஞரை மீறி யாரும் அங்கே வாய் திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஜய் நம்ம பிஜேபியோட போகிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா மற்ற எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. இதனால் என்டிஏ கூட்டணி மிக அதிகமாக வலுப்பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ விஜய் சொன்னால் கூட தொண்டர்கள் கேட்குற நிலைமையில தான் இருக்கிறாங்க. பிஜேபின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக இது தெரியாது. இல்லை, விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது. இப்போ திமுக அதிமுகலாம் அவங்க உடம்புல அரசியல் ரத்தம் ஊறும். திமுக ஒரு 70 இயர்ஸாக கட்சி, அவங்க உடம்புல அரசியல் ரத்தம் ஊறுது. அதிமுக 50 வருஷம் ஆச்சு. தப்பே பண்ணாலும் கொள்கைங்கிற ஒரு கான்செப்ட்ல தீவிரமா இருக்கு. கொள்கையில கான்செப்ட் ஏங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி கூட தான் கொள்கை முரண் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன இணைக்குதுன்னா திமுக என்ற ஒரு புள்ளி அவங்களை இணைக்குது. திமுக வந்துடக்கூடாதுங்கிற புள்ளி, அந்த புள்ளியில விஜயும் சங்கமிப்பார். சூழல் இப்போ அப்படிதான் நகர்ந்துட்டு போகுது, அப்படிதான் நகர்ந்துட்டு போகுது. இந்த கரூர் விவகாரம் வரலன்னா இருந்து பார்த்தாலே கிளியரா தெரியும். கரூர் விவகாரம் நடக்காம இருந்திருந்தால் ஒரு கால் விஜய் தனியா போட்டி போட வாய்ப்பு இருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாது, அவர் மைண்ட் செட். ஆனால் விஜய் வந்து தனியாக தான் போட்டி போடுவேன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இப்போ அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் வெளியில் இருக்காங்க, யார் உள்ளே இருக்காங்கன்னு தெரில. அவருடைய அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 25-30 பிரபலமானவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கார். அது ஆடிட்டர், வக்கீல், சிறந்த வக்கீல்கள், நீதிமான்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு மனசை விட்டு பேசியிருக்கார். அப்போ சொன்னால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணலீங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, அது நீங்கள் வந்து சில உங்களுக்கு வந்து கவனக்குறைவால் ஏற்பட்ட சில இது ஆக்சிடென்ட்ஸ், நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி கும்பல் கூட்டாதீங்க, அங்கங்கே பேசி அமைச்சிருக்கேன். அதான் சொன்னால் நான் கரூரில் இந்த வாட்டி கல்யாண மண்டபத்தில் வச்சுக்க போகிறேன், அங்கே எல்லோரும் கூப்பிட்டு வரேன், நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். நான் வீட்டுக்கு போனால் திருப்பி கும்பல் சேருவாங்க, ரசிகர்கள் சேருவாங்க. ஏன்னா விஜய்க்கு கட்டுக்கடங்காமல் கூட்டம் வருது. எப்படி அது வந்து எல்லா திராவிட கட்சிகளுக்கும் வயிற்றுல புளிய கரைக்குது. எப்படி எம்ஜிஆருக்கு வந்ததோ அதே மாதிரி வருது, எம்ஜிஆர் மாதிரி வரணும். அந்த கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம் தான். நான் நம்ம கோயம்புத்தூர் கரூர் ஜேர்னலிஸ்ட் பேசிட்டு இருந்தேன், என்ன நடக்குது உங்கள் ஊரில் கேட்டேன். சார் என்ன சார் இந்த மாதிரி கூட்டம் நான் பார்த்தே இல்லை சார், 20-25 வருஷத்தில் என்ன கும்பல் தாங்க முடியல சார், காலைல 10 மணில உட்காந்துக்கிறாங்க சார். ஸோ விஜய்க்கு வந்த கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. பிரியாணி கொடுத்தோ, தண்ணி வாங்கி கொடுத்தோ, சாப்பாடு, இன்ஃபேக்ட் அவங்க சாப்பாடோட போடல. உண்மையாக பார்த்தீங்கன்னா அவன் தண்ணி பாட்டிலோட கொடுக்கல. இருந்தாலும் விஜய் பார்க்க வந்த கூட்டம்
அடுத்த கேள்விக்கு வரும், விஜய் பார்க்க வந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு. ஒரு 60% மாறினா கூட போதுங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவருமே அதிமுக உறுப்பினர் ஆயிட்டாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடந்ததில்லை. ரசிகர்கள் அனைவருமே உடனே அதிமுக ஜாயின் பண்ணிட்டாங்க. விஜய்க்கு ஒரு 60-70% ரசிகர்கள் விஜய் கட்சியில் ஜாயின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு 20% மற்ற கட்சிகளாக இருக்கிறவங்களாம் கூட இருக்கலாம். அது கட்சியை விட்டு வரதுக்கு யோசிக்கலாம், அது விட்டு வரலாம், நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் ஒரு 70-80% விஜய் ரசிகர்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கலாம், இணைஞ்சிட்டாங்க. நம்ம விஜயை பற்றி ஏன் ஒரு கரெக்ட் பிக்சர் கொடுக்க முடியலன்னா, அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கலை. எல்லாமே நம்ம பேசுகிற இந்த டிபேட்டில் பேசுகிற நெறியாளர்கள் எல்லாம் பேசுகிறது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். விஜய்க்கு இவ்வளோ ஓட்டு வரும், அவ்வளோ சீட்டு வரும், அவ்வளோ நம்பர் வரும், இவ்வளோ லட்சம், எல்லாம் யூகத்தின் அடிப்படை. இப்போ காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கேனா நமக்கு தெரியும் அவங்க எங்கே இருக்காங்க, எவ்வளோ மேலே போவாங்க, எவ்வளோ கீழே வருவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும், கணிக்க முடியும். விஜய்க்கு அந்த 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 கணிப்பு அவர்கிட்ட செல்லாது. ஏன்னா தேர்தலில் போட்டி போடல. அடுத்த தேர்தலுக்கு பிறகு விஜயும் அந்த குரூப்பில் வந்துடுவார். விஜயோட பலம் இப்போ சீமானுக்கு தெரியும், 8% 10% இருக்குது, இந்த வாட்டி கொஞ்சம் கூட போகலான்றாங்க. ஸோ தேர்தல் ஒன்றே பாரோமீட்டர் ஒரு மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குங்கிறது. ஆனால் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. செல்வாக்கு இல்லாத நடிகராக அவர். செல்வாக்கு இல்லாமையும் இவ்வளவு முட்டு கொடுத்து பேச மாட்டாங்க எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதிர்பார்க்குறாங்களே. இன்னைக்கு எல்லா எதிர்கட்சியும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் விஜய்க்குள்ள மக்கள் செல்வாக்கு. விஜய் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் வச்சுங்க, இவ்வளோ தூரம் பேசிட்டு பண்ணுறீங்க. திமுகவை எதிர்த்து நிற்கவங்களாம் விஜய் வரணும்னு நினச்சி அவ்வளோ எதிர்பார்க்குறாங்க. பட் சேம் டைம் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க விஜய் வச்சு. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, நம்ம ஓட்டும் இந்த பக்கம் போயிடும். அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு விஜய் பிஜேபி பக்கம் போவார்னு அவன் கனவுல கூட நினைக்கல. இவங்க நினச்சா நம்ம ஸ்டாலினை டிமாண்ட் பண்ணலாம், ஒரு 50 சீட்டு கொடுக்கலாம், விஜயோட போய் கூட்டணி சேரலாம். காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு எல்லாம் அந்த இந்த கட்சி எல்லாம் போய் அங்கே போய் சேரலான்னு பார்த்தாங்க. இப்போ ஒரு விதத்தில் ஸ்டாலினுக்கு சந்தோஷம், இவங்களாம் எங்கேயும் போக முடியாது. காங்கிரஸோ விசிகோ கம்யூனிஸ்டோ தனியாக போட்டப்போ தனியாக போட்டி போடு, அந்த பக்கம் கதவு மூடியாச்சு. ஏன்னா பிஜேபி விஜய் ஏடிஎம்கே போயாச்சு. வேற ஒன்று பிஎம்கே ஏதாவது ஒரு பக்கம் வந்துடும், ஏதாவது ஒரு பக்கம் வந்துடும். திருமாவளவன் நினைச்சது நடக்காம போகுது. திருமாவளவன், காங்கிரஸ், செல்வ பிறந்தே, கம்யூனிஸ்ட் எல்லாம் இவன் ஸ்டாலின் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு போக வேண்டியதான். பதிலே பேச முடியாது. அப்படியா அதிகமாக வேணுமா தனியாக போட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கதை போடும். அதனால் இந்த கூட்டணி ஓரளவுக்கு ஸ்டாலினுக்கு திருப்திப்பா, நம்ம கூட்டணி உடையாதுப்பா, நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும், இவங்க வெளில போகிறதுக்கு ஒரு இடம் கிடையாது அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸ்டாலின்லாம் அனுபவமிக்க அரசியல்வாதிங்க. அவர் நீங்கள் குறைச்சி மதிப்பு போடவே முடியாது. நான் கூட சொன்னேன், ஒருத்தர் கூட கேட்டார் திமுக வாஷ் அவுட் ஆகுமான்னு. திமுகங்கிறது எப்பவுமே அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் பலம் இழந்து வீக்காகி திருப்பி ஸ்ட்ராங்காக வரும், திருப்பி வீக்காகி திருப்பி ஸ்ட்ராங்காக வரும். ஆனால் பல பேர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே, திமுகங்கிறது கட்சி அழியாது, ஆனால் அது எதிர்கட்சிக்கு தான் லாய்க்கு, ஆளுங்கட்சிக்கு லாய்க்கு கிடையாது. இல்லை அதான் அதிர்ஷ்டத்தில் வாராங்க அப்பப்போ. அப்படி சொல்ல மாட்டேன், நல்ல எதிர்கட்சின்னு சொல்கிறாங்க. இப்போ எதிர்கட்சி ரோலை ப்ளே பண்ணுறதுல திமுக பெஸ்ட்டா அதிமுக பெஸ்ட்டான திமுக தான் பெஸ்ட்டு. ரோல் ரூலிங் பார்ட்டியில் ஆட்சி நல்லா கொடுப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா தெரியாது. ரோல் இப்போ எதிர்கட்சி வேலையை பண்ணக்கூடிய இடத்துல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது திமுகவா அதிமுக அப்படின்னா, திமுக டெய்லி எடப்பாடிக்கு தொல்லை கொடுத்தாங்க. எவ்ரிடே ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக தண்டி காமிச்சார். எடப்பாடி அந்த மாதிரி பண்ணலைங்கிறது தானே இப்போ குறை. இப்போ யாத்திரை துவங்கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்காரு இல்லைங்களே. போராட்டம் நடத்தினா தாங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு அடைய முடியும். ஆசிரியர்கள், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸு, அப்புறம் அரசு ஊழியர்கள், இவங்க குறையெல்லாம் நீங்கள் உங்கள் குறையாக எடுத்துக்கணும். அரசுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு, அரசியல் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கணும். அதில் அதிமுக தவறிடுச்சுன்னா தவறிடுச்சு. விஜய் இப்போ தான் வந்திருக்காரு பிக்சரில். அண்ணாமலை இருந்த வரைக்கும் பயங்கர குடைச்சல் கொடுத்தார் டிஎம்கே. இப்போ அவர்
சைட்லைன் பண்ணிட்டாங்க. சரி எனக்கு என்ன, அப்போ கூட டிஎம்கே பேசிட்டு தான் இருக்கார், பேசாமல் இல்லை. நயினார் அந்த மாதிரி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக டிஎம்கே தாக்கலை. ஸோ டிஎம்கே அந்த கட்சி அவரை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் போச்சுப்போ. பிஜேபியும் ஓரளவுக்கு நயினார் வாய திறக்க மாட்டேங்கிறார். இவரும் விஜயும் ஏதோ பண்ணி பார்த்து அவர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் உட்காந்துக்கிறாரு. அதிமுகவும் ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை, ஏதோ சொல்கிறாங்களே தவிர. ஸோ ஒரு முனைப்பாக எதிர்கட்சி தமிழ்நாட்டில் வரணும்னா என்டிஏ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரலாக பண்ணால் முடியுமே தவிர இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா வேலையாகும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.